அன்னபூரணி சூப்பர் 6 அன்னபூரணி சூப்பர் 3 மாறிடுச்சு. அதில் கண்டிஷன் அப்ளை வேறு. 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருட வருமானம் இருக்கக்கூடாது. அதை எப்படி இவங்க கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. தமிழ்நாட்டில் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாத்தியம் இல்லாத குடும்பம் எத்தனை இருக்குது, அதுவும் வருடத்திற்கு. இப்போது அவங்க இந்த மாற்றுத்திறனாளிகள் ரொம்ப நலிவடைந்தோர்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க, அது ஓகே, அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. மற்றபடி 2.5 லட்சம் ரூபாய் வருமானம் இல்லை இதவங்களை இவங்க எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க? அப்புறம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பேருந்துகளும் இலவசம். இப்போ கண்டிஷன் அப்ளை சில பேருந்துகளை தவிர்த்து. இதில் ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா, நம்மளை மாதிரிப்பட்ட ஆம்பிள்ளைகளுக்கு தான் எந்த ஒரு திட்டத்தையும் எதுலேயுமே நம்மளை சேர்த்துக்கிறது கிடையாது. சரி, ஓகே. என்னோட கேள்வி, 2.5 லட்சம் ரூபாய் தான் சம்பாதிக்கிறாங்கன்னு இவங்க எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க? வீடு வீடாக போய் செக் பண்ண போகிறாங்களா? இல்லை அவங்க டெய்லி என்ன வேலைக்கு போகிறாங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அதில் எவ்வளோ சேமிக்கிறாங்கங்கிற லிஸ்ட்டை எடுக்க போகிறாங்களா? ஆல்ரெடி சரி, வேண்டாம், விடுங்க. இப்போ என்னன்னா, ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள அந்தந்த மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் அவங்கவுங்க எடுத்து கொடுக்குற பேருங்க மிதந்து வரும். மற்றவங்களோட பேர் வருமா வராதான்னு தெரில. நான் இருக்க ஏரியாவில் எத்தனை பேர் கொடுக்கலான்னு பார்த்தாச்சுனாக்கி 2.5 லட்சம் ரூபாய் நீங்கள் லிஸ்ட்டு போட்டிங்கன்னா ஒரு ஆளுக்கு கொடுக்க முடியாது. புரியுதா? என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? இப்போ நான் இருக்க ஏரியாவில் என்னோடய சுற்று வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா வருடத்திற்கு 2 லட்சம் ரூபா தான் சம்பாதிக்கணும்னு பார்த்தா இங்கே யாருமே இல்லை. அப்புறம் எப்படி இதை இவங்க சாத்தியப்படுத்த போகிறாங்க? பொறுத்திருந்தான் பார்க்கணும். கிடைக்கிறவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், கிடைக்காதவங்களுக்கு பட்டையும் கிடைக்காது, நாமும் கிடைக்காது. சுவாகதான்.